ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் செய்ய போகிறீங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் தேவையான அளவு பருப்பு, 3 பூண்டு போட்டு 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் சாம்பார் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி இது நல்லா வதங்கின பிறகு நமக்கு என்னென்ன காய் தேவையோ, நான் கத்திரிக்காவையும் முருங்கைக்காவையும் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதில் பார்த்தீங்கன்னா, மஞ்சள்தூள், சாம்பார் பொடி, உப்பு இது எல்லாத்தையும் நல்லா போட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு அது பச்சை ஸ்மெல் போன பிறகு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியவும் நல்லா இதோட ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பு இதை சும்மா கரண்டி போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட சேர்த்துக்கோங்க. கடைசியில் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் தாளிக்க பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் இதை சேர்த்து நல்லா தாளித்து விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.